வெஜிடேரியன் லக்ஸா. நார்மலாக என்னென்னா லக்ஸாவில் ப்ரான்ஸ் இந்த இறால் வந்து ஒரு போட்டிருப்பாங்க, சீ ஃபுட்டு. ஃபிஷ் கேக் கட் பண்ணி போட்டிருப்பாங்க, ஒரு பாதி முட்டை, அவிச்ச முட்டை கட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் எதுவுமே அப்படி இல்லை, எல்லாமே வெஜிடேரியன் தான், பிளான்ட் பேஸ்டு. எல்லாமே சோயா ஜங்க்ஸு, சோயா பீன் யூஸ் பண்ணி தான். அந்த மேலே இறால் மாதிரி தெரிகிறது ஆல்சோ, அதுவுமே சோயாவில் பண்ணதானோ. அப்புறம் ட்ரைடு சோயா அதோட ஜங்க்ஸை வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. பீன் ஸ்ப்ரவுட்டு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க இந்த ஃபேக் மீட், அது டேஸ்ட் பரவாயில்ல. கிளாஸ் நூடுல்ஸு ஓரளவு பரவாயில்ல. இது வந்து இங்கே ஒரு யூனிவர்ஸில் எம்ஆர்டியில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக எப்போவுமே கூட்டமாக இருக்கும் ஓரளவு போகிற நேரம்லாம். இன்றைக்கும் காலையிலையும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், கடை ஓனர்கிட்ட. அவருக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து இதான் வெஜிடேரியன், ப்யூர் வெஜிடேரியன் அப்படி சொன்னார். பட் ஆனால் டேஸ்ட் ஓகே. நான் வந்து சீ ஃபுட் சாப்பிட்ற ஆள். இது கொஞ்சம் செயற்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. செயற்கை உணவு தான் இருந்தாலும் ஆமாம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காலைல கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்லாம். அந்த லக்ஸாவில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸே அந்த கறி தான். ஆக்சுவலாக அது வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருந்தாவே போதும், மற்ற எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் காரமாக தான் காரமாக இருக்குது. மற்றபடி ஓகே தான்.